வாசிங்க. ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 24, 25 வாசிங்க. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினால் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். நீங்க ஏன் ரட்சிக்கப்பட்டீங்க, ஏன் இயேசுவை ஏத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நம்பிக்கை இருக்குதாமா. என்ன நம்பிக்கை? எனக்கு ஒரு சரீரம் இருக்கு, அது வரப்போகுது, அதுக்கு நான் காத்திருக்கிறேன் அப்படிங்கிறதான நம்பிக்கை தான் அது. இப்போ உங்களுக்கு ஒரு சரீரம் இருக்கிறதுனே தெரியலன்னா எப்படி அதுக்காக நீங்க விசுவாசத்தோடு காத்திருப்பீங்க? இப்போ ஒரு சரீரம் இருக்குதுங்கிறத உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்லியாச்சு. இப்போ உங்களுக்கு அது தெரியலன்னா இந்த செய்தியை ஆரம்பிக்கும் போது நமக்கு ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறதுக்கு உதவி செய்கிறார்னு உங்க தாட் என்னவா இருக்கும்னா, ஆவியானவர் என்னத்துக்காக உதவி செய்கிறார், என்ன கேட்க சொல்ல போறாரு? ஒருவேளை பூமிக்குரியதா இருக்காது, ஏதோ ஒண்ணு இருக்குது, அதோ வானத்துக்குரியது, அல்லது வானத்து நட்சத்திரத்தை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், ஏதோ ஒண்ணு இருக்குமோ அப்படின்னு உங்க தாட்டு முழுக்க அதுல இருந்திருக்கும். இல்ல, அது மகிமையான சரீரம், அது இயேசு செஞ்சு வச்சிருக்கிறாரு, தேவனுடைய பிள்ளை புத்திரர் தூதருக்குரியதான அந்த ஒரு அமைப்பு அங்க இருக்கு, அதுக்கு தான் நாம காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சரீரம் ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னா தானே உங்களுக்கு அது தெரியும். இப்ப அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரியாம எப்படி நம்பி இருப்பீங்க? தெரியலன்னா எப்படி நம்புவீங்க? ஒண்ணு உங்களுக்கு இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு ஆபிரகாம் கேட்ட உடனே கர்த்தர் சொல்றாரு, இந்த வானத்து நட்சத்திரத்தை பாரு. ஆமா, அங்க இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. அவன் சொல்றான், ஆண்டவரே எண்ண முடியாது. ஆனா கர்த்தர் காட்டும் போது அவனுக்கு நட்சத்திரமே தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, கர்த்தர் கூப்பிட்டது பகல்ல, ஆண்டவர் கூப்பிட்டது ஆதியாகமம் 15:5 கர்த்தர் அவனை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன, உன் சந்ததி அவ்வண்ணமாய் இருக்கும் என்றார் அப்படின்னு வசனம் இருக்கு. ஆனா கூப்பிட்ட போது பகல். எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா கீழே அடுத்து வருது, ஆண்டவர் சொல்றாரு, 3 வயது கிடாரி, 3 வயது காளை, அப்புறம் புறா கொஞ்சம் எல்லாத்தையும் பலி கொடு எல்லாம் சொன்ன பிறகு அவன் போய் எல்லாத்தையும் பலி கொண்டு வந்து பலிபீடத்தில் அடுக்கின பிறகு வசனம் சொல்லுது, சூரியன் அஸ்தமிக்கும் போது அப்படின்னு இருக்கு. அவரோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவும் அவன் நடந்தது பகல்ல, அதுக்கப்புறம் தான் சூரியனை என்ன ஆகுது, அஸ்தமிக்குது. அதுக்கு முன்னாடி கர்த்தர் அவனை அழைக்கும் போது பட்ட பகல். இப்போ கர்த்தர் அவனை அழைத்து வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரத்தை உன்னால பார்க்க முடியுதா, நட்சத்திரம் என்ன அப்படின்னாரு. இப்ப அவன் கண்ணுக்கு நட்சத்திரம் தெரியல, ஆனா ஒண்ணு தெரியும், நட்சத்திரம் இருக்கு. நான் ஏற்கனவே என்ன பண்ணிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். ஏற்கனவே நட்சத்திரத்தை பார்த்த எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. அதான் விசுவாச பிரமாணம். விசுவாசம் எனப்படுவது யாதெனில் நம்பப்படுதல் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். நம்பப்படுதல் மேல் உறுதினா என்ன? அங்க இருக்கு நட்சத்திரம், ஏற்கனவே பார்த்திருக்கேன், இப்ப என் கண்ணுக்கு தெரியல, அவ்வளவுதான். இதே தான் இந்த விஷயத்துக்கு நீங்க கொண்டு வரணும். இங்க வசனம் சொல்லுது, காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதுக்கு பொறுமையோட காத்திருப்போம். இப்ப நான் அதை பார்க்கல, காணல, ஆனா எனக்கு தெரியும் இருக்கு. அவன் சொல்றான், நான் நட்சத்திரத்தை இப்ப கண்ணு பார்க்கல, ஆனா விசுவாசிக்கிறேன். அதைத்தான் கர்த்தர் நீதியாக எண்ணினார். இப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு சரீரம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க நம்புறீங்களா? ஆண்டவர் எனக்கு ஒரு சரீரம் செஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு தெரியணுமே. அவனுக்கு நட்சத்திரம் இருந்தது தெரிஞ்சா மாதிரி உங்களுக்கு உங்க சரீரம் இருக்கிறது தெரியணுமே. அதை உங்க ஆவியின் கண்கள் தரிசிக்கணுமே, அதை நீங்க பார்க்கணுமே. அதைத்தான் பவுல் எழுதுறாரு. அதை குறித்ததான ஒரு வாஞ்சை உங்களுக்கு இருக்கணுமே. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, முதல்ல உங்களுக்கு வச்சது மகிமையான சரீரம், அதை பத்தினதான ஒரு அறிவு நமக்கு இருக்கணும். எனக்கு ஆண்டவர் ஒன்று வச்சிருக்கிறாரு, அதுக்காகத்தான் நான் இங்கே வைக்கப்பட்டேன், அதுக்காகத்தான் நான் கிறிஸ்துவை ரட்சிக்கவே பட்டேன். இந்த வசனம் சொல்லுது, அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எந்த நம்பிக்கை? எனக்கு ஒன்று வச்சிருக்கிறாரு, அதான் என் நம்பிக்கை. நம்ம ஏன் ரட்சிக்கப்பட்டோம்? நம்ம எல்லார்கிட்டையும் பதில் இருக்குது. ஏன் ரட்சிக்கப்பட்டோம்? நோயிலிருந்து ஆண்டவர் சுகமாக்கினாரு, சரி, அதெல்லாம் செஞ்சாரு. இப்ப ஏன் ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்க? ஆண்டவர் வீடு கொடுப்பார், ஆண்டவர் வாசல் கொடுப்பார், ஆண்டவர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார், உலகத்தில் இருக்கிறவரிலும் கர்த்தரை பலுகி பெருக பண்ணுவார். நீங்க அதெல்லாம் பழைய ஏற்பாடு. அப்படி பழைய ஏற்பாட்டுல சொன்ன அவனே சொல்லிட்டான், இது அல்லங்க, இந்த விஷயமே இல்லைங்க, எனக்கு ஒண்ணு வேற ஒண்ணு இருக்குங்க, நான் அங்க போறேன்றான். ஆனா புதிய ஏற்பாட்டுல உங்க அழைப்பே அதானாமா, நான் அந்த நம்பிக்கையினாலே ரட்சிக்கப்பட்டேன். எந்த நம்பிக்கையினால? எனக்கு தேவ புத்திரர் என்கிறதான தேவ பிள்ளை எனக்கூடியதான ஒரு மகிமையான சரீரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்ப அந்த சரீரத்தை நீங்கள் முதல்ல அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா அடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? அது வருவதற்கு பொறுமையோடே காத்திருப்பீர்கள்.
இப்ப நீங்க எதுக்காக நாம காத்திருக்கணும் தெரியுமா? அந்த சரீரம் எனக்கு வரப்போகுது, ஆண்டவர் கொண்டு வர போறாரு, அது வெளிப்பட போகுது, அது எப்படி இருக்குமோ, அது எனக்கு எப்படி ஃபிட் ஆகுமோ. உங்களுக்கு ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரேன்னு அப்பா சொல்லிடுவார் ஃபோன் பண்ணி, பையனுக்கோ பொண்ணுக்கோ இல்லை மனைவிக்கோ, நான் ஒன்று வாங்கிட்டு வரேம்மா அப்படின்னு தரேன்னு வச்சுக்கோங்க. நமக்கு இப்போ எப்படி இருக்கும் தெரியுமா? நான் ஒரு தடவை என் பையன்கிட்ட சொன்னேன், அவன் ரொம்ப நாளாக ஒரு ஷர்ட் கேட்டுக்கிட்டே இருந்தான். நான் சொன்னேன், அந்த ஷர்ட் கடையை போய் பார்த்த உடனே, சரி அவன் கேட்டானேன்னு ஆசைப்பட்டானே அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி, தம்பி உனக்கு என்ன கலராக வேணும் அப்படின்னு சொன்னேன். அப்போது அவன் ஒரு கலர் சொன்னான். சரின்னு சொன்னேன், ஃபோனை வச்சுட்டேன். திருப்பி ஃபோன் வந்துச்சு, பா சைஸ் என்ன வாங்க போகிறீங்கன்னா. நான் சொன்னேன், அவன் சைஸ் சொன்னேன், இதானடானே, கரெக்ட் அதே சைஸ் தான் அப்படின்னு வச்சுட்டான். திருப்பி அடுத்து சொன்னான், அப்பா ஃபுல் கை வாங்கிருங்க, ஸ்லாக் வாங்கிடாதீங்க அப்படின்னா. சரின்னு ஃபோனை வச்சுட்டேன். அப்போ ஒன்று வாங்கிட்டு வரோன்னு சொன்ன உடனே அவனுக்கு ஒரு எக்ஸைட், வாங்கிட்டு வர போறாரு அப்பா, நம்ம கேட்டது கிடைக்க போகுது, அது வருது அப்படிங்கிற ஒரு வாஞ்சை. இப்போ நான் எடுத்துட்டு வீட்டுக்கு போறேன், மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் தான் போறேன். அந்த மீட்டிங் சண்டே முடிச்சுட்டு நைட் கிளம்பி மறுநாள் போறேன். காலையில போய் இறங்கி வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவன் உள்ள வந்த உடனே கேட்டான், இந்த சட்டை எங்க அப்படின்னா. அவன் ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருந்த ஒரு சட்டை, அவன் அந்த சட்டை எங்க. இதுதான் பொறுமையோட காத்திருத்தல். சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, நீங்க காலையில வரேன்ட்டீங்க, நைட்டெல்லாம் தூக்கமே வரல அப்படிம்பாங்க, நைட்லாம் தூங்கவே முடியல அப்படிம்பாங்க. ஏன்? அவர் காலைல தானே வர போறாரு, நைட் தூங்கினா என்ன இல்ல, இந்த காலில் வரக்கூடிய ஒரு எண்ணம் என்னை இரவு தூங்க விட மாட்டேன் என்கிறது. ஏன்? ஒன்று நமக்கு பிரியமானது ஒன்று வரப்போகிறது என்றால் அதற்காக நாம் பொறுமையோட காத்திருப்போம். எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அந்த வாஞ்சையோடு தான் நீங்கள் இப்பொழுது இருக்கணும். இப்ப நீங்க இருக்கிற வாஞ்சை எதோட இருக்குது? உங்களை அழகா பிசாசு டைவர்ட் பண்ணிட்டான், இந்த வாஞ்சைக்கு நேரம் உங்களை திருப்பி விட்டான். இப்ப பாருங்க, நான் சொன்ன இந்த வசனத்தை, இப்ப நான் சொன்னது உங்களுக்கு கொஞ்சம் மிகைப்படுத்துற மாதிரி இருக்கும், ஆனா நீங்க வாசிச்சு பாருங்க அந்த வசனத்தை. எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். 16வது வசனம், அதை அல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே அவர்கள் விரும்பினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு ஒன்று வாக்கு பண்ணார் ஆண்டவர், பரமதேசம். அதுக்கு முன்னாடி 9, 10, 11 தேசத்தை ஆசைப்பட்ட ஆபிரகாம் தான் அவரு. இப்ப அவருக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு ஒன்று இருக்கு, மேன்மையான பரமதேசம். இப்ப அவர் சொல்றாரு, அவைகளை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல். அந்த வசனம் சொல்லுது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு அது கிடைக்கலையாமா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது கிடைக்கலையாமா, அடையாமல். அடுத்து தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு. இதைத்தான் 8ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதுக்கு பொறுமையோட காத்திருப்போம். காண்கிறதை நம்புவது நம்பிக்கை அல்ல. எப்படி தூரத்துல அந்த தேசத்தை ஆபிரகாம் கண்டு அதுக்காக நம்பிக்கையோட காத்திருந்தாரோ, அதே மாதிரி நீங்களும் நானும், நமக்கு வைக்கப்பட்ட மகிமையான சரீரம், நான் போய் அதில் வாழப்போகிறேன், நித்தியமா இருக்க போகிறேன், அது பிதாவுக்கும் குமாரனுக்குமான சரீரம், என்னை பிள்ளைன்னு மாத்திர சரீரம். நான் தேவ தூதரிலும் சற்று பெரியவனா இருப்பாங்க, பூமியில தான் நான் தேவ தூதரிலும் சற்று சிறியவன், அங்க போனா நான் தேவனுடைய பிள்ளை. அந்த சரீரம் வருவதற்கு நான் பொறுமையோட காத்திருக்கிறேன். யோசித்து பாருங்க. அப்படின்னா அந்த மேல எவ்வளவு வாஞ்ச இருக்கணும், அதை எப்படி விரும்பணும். ஒவ்வொரு நாளும் ஒரு எக்ஸைட்மெண்ட். நைட்டு தூக்கம் வராதில்ல, காலையில போறோம் எக்ஸ்கர்ஷனுக்குன்னா, அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் இரவும் ஒவ்வொரு தியானமும் இதைத்தான் வசனம் சொல்லுது. அவர்கள் நம்பி அணைத்து கொண்டு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். என் விருப்பம் வாஞ்சை எல்லாம் அது. இங்க என்னையா கிடைக்கும்? என்ன வேணாலும் கிடைக்கட்டும். எத்தனை கலர் ட்ரெஸ் போடுங்க, எல்லாம் பழசா போயிடும். ஒரு நாள் அது மேல வெறுப்பு வந்துடும். எத்தனை கலர் போடுங்க, எத்தனை வேணா விரும்பி பாருங்க, எல்லாம் பெருசா போயிடும். அது மேல நமக்கு வாஞ்சியே இருக்காது. ஒரு பீரியட்ல போர் அடிச்சிடும். நீ இப்ப இருக்கிறது மேல உனக்கு வெறுப்பு வரணும்னா இன்னொன்னு மேல ஆசை வரணும். அது வந்தாதான் இது போகும். எது மேல ஆசை வரணும் தெரியுமா? உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த சரீரத்தின் மேல உனக்கு ஆசை வந்து நீ காத்திருக்க தொடங்கினாதான் இந்த சரீரத்தின் மேல உங்களுக்கு வெறுப்பு வரும். இது மேல இருக்கிறதான அந்த வெறி போகும். இந்த வாஞ்ச இருக்குல்ல, அப்படியே இது மேல ஒரு வெறுப்பு, இதெல்லாம் எப்போ உனக்கு உடையும் தெரியுமா? இதெல்லாம் உடைஞ்சு அதல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தை அவன் நாடினான். இன்னொன்னு இருக்கு, இது எல்லாத்த விட லட்சம் மடங்கு கோடி மடங்கு மகத்துவமானது.
ஒரு 80 வருஷத்துல அழியிற இதுவே இப்படி இருக்கும்னா, அதுவும் அழிய போற பூமியில இருக்கிற மண்ணுல செய்யப்பட்டது. ஜஸ்ட் மண்ணுல செய்யப்பட்டது. நீங்களே எடுத்துக்கோங்க, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தட்டு பீங்கான்ல செஞ்சிருப்பாங்க, ஒரு கப் அண்ட் சாசர் பீங்கான்ல செஞ்சிருப்பாங்க, அழகா டெக்கரேட் பண்ணிருப்பாங்க. அதை அப்படியே கொண்டு வந்து முன்னாடி வைப்பாங்க, பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். நீங்க என்னதான் செஞ்சாலும் அதை கொண்டு போய் பேங்க் லாக்கர்ல அடமானம் வைக்க முடியாது. அதை கொண்டு போய் ஒரு மார்வாடி கடையில அடமானம் வைக்க முடியாது. அழகா இருக்கு அல்ல, அவ்வளவுதான். அது ஒரு பீங்கான், ஒரு மண்ணுல செய்யப்பட்ட ஒண்ணு. அழகா இருக்கு, காஸ்ட்லி. ஒரு இடத்தில் அது இல்லாமல் போகும். நான் ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த நாட்டில் முன்னாடி ராஜாவா இருந்தவர், அவருடைய அரண்மனை இருக்கு, சுத்தி காட்டுறாங்க. அப்ப அங்க இருந்த சகோதரர் சொன்னார், வாங்க இந்த ஒரு அரண்மனையை சுத்தி பார்க்க போவோம்னு சொன்னார். அப்ப போகும்போது இந்த அரண்மனையை சுத்திட்டே வரும்போது ஒரு அரண்மனைக்கு பின்னாடி ஒரு இடத்துல ஒரு சேர் ஒன்று இருந்துச்சு, கவனிப்பாரற்று கடந்தது. அது அப்படியே ஒரு ரூம்குள்ள கடந்தது. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இது என்ன ஒரு ரூம், இது உள்ள ஒரு சேர் கிடக்குது அப்படின்னு. அவர் சொன்னாரு, இதுதான் இவருக்கு முன்னாடி இருந்த ராஜா வச்சிருந்த சேரு. அவர் செத்த உடனே அந்த சேரை தூக்கி போட்டாங்கன்னு. இப்போ யோசிச்சு பாருங்க, அவர் உட்கார்ந்து இருக்கும் போது அந்த சேருக்கு என்ன மரியாதை, எவ்வளவு பெரிய மரியாதை. அந்த சேர்ல அவர் உட்கார்ந்தாருன்னா ராஜா உட்கார்ந்து இருக்கிறாரு, அதுக்கு பேரு சிங்காசனம். அது பேர் அவர் உட்கார்ந்து அவர் எத்தனை தீர்ப்பு கொடுத்திருப்பாரு, எத்தனை பேரை சந்திச்சிருப்பாரு. அவர் போனாரு, அதுக்கு மதிப்பெல்லாம் போச்சு. அதே மாதிரிதான் உங்ககிட்ட இருக்கிறது என்ன காஸ்ட்லியாவனா இருக்கட்டும், அதுக்கு மதிப்பு இருக்காது. ஒரு நாள் அப்படியே யோசிச்சு பாருங்க, இந்த பீங்கான் தட்டுக்கு பதிலா உங்க வீட்டுக்குள்ள ஒரு லாக்கர்ல ஒரு அரை சவரன்ல மோதிரம் இருக்கு, அரை சவரன் மோதிரம். அதுக்கு இருக்கிற மரியாதையே வேற தானே. அதுக்கு ஒரு மரியாதை. இது பீங்கான் அழகு, டெக்கரேட்டிவ், என்ன வேணா இருக்கட்டும். இது அரை சவரன் பியூர் கோல்டு, அதுல ஒரு பேட்டினம் வச்சிருக்காங்க, முத்து வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்குரிய மரியாதையே தனி. அதே மாதிரி தான் நீங்க இந்த பூமியில இருக்கிற எவ்வளவு மேன்மையா உங்க சரீரத்தை வச்சிருந்தாலும், எவ்வளவு டெக்கரேட்டிவா வச்சிருந்தாலும், என்ன பண்ணாலும் ஒரு நாள் இது மரியாதை இல்லாமல் போகும். உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாக்கு தான் மரியாதை. அதுக்கே நீங்கள் இவ்வளவு பிரயாசப்படுவீர்கள் என்று சொன்னால், அழியாத நாட்டிலே, நித்திய ஜீவன் உள்ள நாட்டிலே, நித்தியமாய் இருக்கிற ஒரு சரீரம் மண்ணிலே செய்யப்பட்டது அல்ல, அது கர்த்தருடைய வார்த்தையினாலே ஆவியினாலே செய்யப்பட்ட ஒரு மகிமையின் சரீரம். அந்த சரீரத்துக்கு நீங்க எப்படி காத்திருக்கணும், எப்படி அதுக்கு நீங்க தயார் பண்ணணும். ஒரு குழந்தை பிறக்க போதுன்னா ஆபரேஷன் தியேட்டர் வாசல்ல நிக்கிறீங்க, உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க லேபர் வார்டுல. அந்த குழந்தை பிறக்க வரத்துக்குள்ள வெளியே எவ்வளவு டென்ஷனா இருக்கிறோம், அதுவும் முதல் குழந்தையா இருந்தா எவ்வளவு டென்ஷன். அப்படியே நின்றுகிட்டே இருப்போம். அந்த குழந்தை அழுகுற சத்தம் ஏதோ ஒன்று கேட்டோன்னு பரபரப்பு. அந்த குழந்தைய வெளியே கொண்டு வரதுக்குள்ள என்ன குழந்தை, ஆனா பெண்ணா, எவ்வளவு பரபரப்பு. ஒரு குழந்தை பிறந்து வெளியே வரத்துக்குள்ள இவ்வளவு பரபரப்பு இருக்குதே. உங்களுக்காகவும் எனக்காகவும் 2000 வருஷமா ஒரு சரீரத்தை கர்த்தர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அது வெளிப்பட போகுது. அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி காத்திருக்கணுங்கிறார் பவுல். பொறுமையோடு கூடு நம்பி, எனக்கு ஒண்ணு வருதுப்பா அந்த சரீரம், அதுக்கு நான் வாஞ்ச, அதை பெற்றுக்கொள்ளணும். அப்படித்தான் ஆபிரகாம் செஞ்சாராம். எபிரேயர் 11 தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு. என்னங்க நம்பி அணைத்து கொண்டு? அந்த இடத்துல சொல்லுது, அவருக்கு நியமிக்கப்பட்ட அந்த தேசம் பரம கானான், அதாவது புதிய எருசலேம், அதை அவர் பார்க்கவே இல்லை, அவர் தரிசிக்கவே இல்லை. அவர் தான் 175 வருஷம் கானான்ல இருந்து செத்து போயிட்டாரு. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியில பார்த்திருக்கிறாரு. அந்த புதிய எருசலேமே ஆவியில பார்த்திருக்கிறாரு. பார்த்துட்டு இதான் வரப்போகுது, இதுதான் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், இதுலதான் நான் வாசம் பண்ண போகிறேன், கர்த்தர் எனக்காக வச்சது. இப்ப அவர் சொல்றாரு, இத பார்த்துட்ட இனிமேட்டு நான் எப்படி இருப்பேன் தெரியுமா? பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு. அதோட அர்த்தம் என்ன? என் ஒரிஜினல் வந்துருச்சு, இதெல்லாமே டெம்பரவரி. அந்நியர், நான் ஃபாரினர், நான் பரதேசி, நான் டிராவலர் அப்படிங்கிறார். ஐ எம் a foreigner and a traveler. ஏன்? என் ஒரிஜினல் தேசம் தெரிஞ்சிருச்சு. அதே எண்ணம் உங்க சரீரத்து மேல வரணும். எப்போ வரும் தெரியுமா? நீங்க அதை பார்த்தீங்கன்னா. ஆபிரகாம் புதிய எருசலேமை ஆவியில தரிசித்தது போல பவுல் சொல்றாரு, நாம அதை தரிசிக்கணும், அதை பார்க்கணும், ஆவியில உணரணும். உணரும் பொழுது அது மேல ஒரு வாஞ்ச வரும். அப்ப இது எப்படி தோணும் தெரியுமா? இது மேல ஒரு வெறுப்பு வரும். இது அந்நியரும் பரதேசியுமா மாறும். இது ஒரு டெம்பரவரி, இது நான் இங்க டிராவல் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு நாட்டுக்கு நீங்க போனீங்கன்னா, அந்த ஊர்ல ஒரு 10 நாள் இருக்கிறீங்கன்னா ஒரு டெம்பரவரி விசா கொடுப்பாங்க. கொடுத்தது மட்டும் இல்ல, அந்த 10 நாளுக்கு நீங்க ஒரு கார் எடுத்து சுத்தலாம்.
அந்த காரை உங்களுக்கு வந்து உங்கள் பாஸ்போர்ட் காப்பியை கொடுத்தீங்கன்னா அந்த கார் கொடுப்பாங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு. நீங்கள் அங்கே ட்ராவல் பண்ணலாம். திருப்பி வரும்போது அந்த காரை விட்டுட்டு காசை கட்டிட்டு அந்த பாஸ்போர்ட் காப்பியை நீங்கள் வந்து ரீகைன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். யோசிச்சு பாருங்க, அந்த கார் டெம்பரவரி. ஆனால் நீங்கள் சுற்றலாம், அந்த தேசத்தில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் சுற்றலாம். அந்த காருக்கு தேவையான டீசல் அங்கே போட்டுக்கலாம், ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா ரிப்பேர் பண்ணிக்கலாம், இல்லையா அதை விட பெட்டர் கார் கூட எடுத்துக்கலாம். ஆனால் அது டெம்பரவரி, அதல்ல உங்கள் கார். அதே மாதிரி தான் இந்த பூமியில் நீங்களும் நானும் டெம்பரவரி. அதுவும் இப்ப இருக்கிற இந்த கால ஜனங்கள் ரொம்ப டெம்பரவரி. ஏன் தெரியுமா? நம்ம மகிமையின் சரீரம் வெளிப்படுகிறது. முந்தியெல்லாம் மரிச்சாதானே அது போய் அடையணும். இப்ப அப்படி இல்ல, உயிரோடு இருக்க போறோம், தேவன் கொண்டு வர போகிறார், அவரே எடுத்துட்டு வர போறார். அப்ப நான் எவ்வளவு வாஞ்சையாய் அதை பொறுமையோட காத்திருக்கணும், எவ்வளவு வாஞ்சையா எதிர்பார்க்கணுங்கிறார்.